இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட் அவர் ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ. அவரோட பையன் ஒரு ஹீரோ, அவரோட பொண்ணு ஒரு ஹீரோயின், அவருடைய மனைவி ஒரு ஹீரோயின், அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் ஒரு ப்ரொடியூசர், அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர். இத்தனை சொல்கிறத விட ஒரே ஒரு வார்த்தை, ஓஹோன்ற வார்த்தை, முருங்கக்கா அப்படின்னா அவர் பேர் தெரிஞ்சிடும். இன்னும் முக்கியமாக இன்னொரு விஷயம், இவர் நமக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்காரு. 2வது தடவை இவரை கூப்பிட்டதுக்கு காரணம், நாம் எல்லாரோட கருத்துக்களையும் கேட்குறோம்ல, அதில் முக்கியமான கெஸ்ட்டு யாரெல்லாம் ரிப்பீட் பண்ணலாங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இவர் பேரும் இருந்தது. ஏம்மா, நிறைய விஷயம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்தால் இந்த முருங்காவை பற்றி எல்லாம் பேசாத. அவர் அதுக்கப்புறம் பழத்துலேயே வேறு விசேஷமான பழம் இருக்கான், அதை சொல்ல போகிறாரு. அப்புறமா அதை நிறுத்திட போகிறாரு. ஓகேவா? ஓகே. மனிதனுடைய ஒவ்வொரு கவலையும் நம்மளுடைய சவப்பெட்டிக்கு ஒரு ஆணி அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு சிரிப்பும் அந்த ஆணியை பிடுங்கி எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த சவப்பெட்டியிலேருந்து அந்த ஆணியை பிடுங்கி எடுக்கிற வேலையை, அந்த சேவையை செஞ்சிட்ருக்கிறாங்க நம்ம அசத்த போவது யாரில் பங்கெடுத்துக்கிற நம்ம ஆட்கள் எல்லாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பெரிய சேவை இவங்க செஞ்சிட்ருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அப்படி ஒரு சேவையை செஞ்சிட்ருக்காங்க இந்த அஸ்தபோவது யார் இதில் பங்கெடுத்துக்கிறவங்க எல்லாருமே. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய நிகழ்ச்சி சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர், சிறப்பு விருந்தினர்களே 2வது முறை ஒரு அற்புதமான சிறப்பு விருந்தினர். ஏன்னா எழுத தெரிந்தவங்களுக்கு பேச தெரியாது, பேச தெரிஞ்சவங்க எழுத தெரியாது, நடிகருக்கு இயக்க தெரியாது, இயக்க தெரியாத நடிகருக்கு நடிக்க தெரியாது, நிறையா விஷயம் சொல்லுவோம். ஆனால் ஒரு கடவுள் ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்தையும் ஒரு மனிதர் கொடுத்துருக்காருன்னா அதனுடைய மரியாதைக்குரிய பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு தான் பொருந்தும். அற்புதமான சிறப்பு விருந்தினர் அவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. கலை மேடை சில இடத்துல கொலை மேடையா மாதிரி தெரியுமா, சில பேசுகிற பேச்சில் சொல்லியிருக்காங்க. அந்த தலைவர் பேசுகிறாருன்னா, மேடையில் பேசுகிறாருன்னா அப்படியே நெருப்பு பறக்குமுங்க, அப்புறம் செருப்பு பறக்குமுங்க. நியாயமாக பேசினா தான் நம்மளால் ஏற்றுக்கிறியா, ஏதாச்சும் உளரணும்னா அப்படித்தான் ஆகி போயிடும். அப்புறம் சொல்லியிருக்காங்க, இந்த பாடகர் பெல் அடித்தா மணி அடித்தா பாடிடுவார், அப்புறம் கல்லை வச்சு அடித்தோம்னா பாட்டை நிறுத்திடுவார். ஒன்று சொல்லிக்கிறது மேடை நிகழ்ச்சியில். இது கொஞ்சம் இன்னொன்று, ஒரு சபையில் பேச்சு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்காரு பயங்கரமாக. எல்லாம் சரி, ஒரு ஆள் மட்டும் அச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்கேன். டிஸ்டர்ப் இருக்கேன், ஏன் தும்மிக்கிட்டே இருக்க, சும்மா இருங்க. அந்த ஆள் பொடி வச்சு பேசுகிறாரு, பேச்சில் பொடி வச்சு பேசுகிறாரு, மேடையிலேருந்துமா பொடி வரும். அது ஒன்று. அது மாதிரி மேடை நிகழ்ச்சியில் நம்ம மக்கள்கிட்ட எதுக்கு நகைச்சுவனருக்கு தமிழ் மக்கள் கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியும். காரணம், எம்ஏ எருமாட்டில் வந்தால் கூட அந்த எருமாட்டில் 3 லிட்டர் பாலை கறந்து அவர்கிட்டயே டீ போட்டு கொடுப்பாங்க எம்மனுக்கே. அப்படியால் நம்மால் கொடா கொண்டன்றதை நம்மால் எப்படி சொல்லணும்னா அதை அழகாக சொல்லுவாங்க. ஒரு அம்மா வந்தாங்க டாக்டர்கிட்ட, எங்கள் வீட்டுக்காரு கோழி மாதிரி கொக்கோன்னு குப்பையை பறிச்சுக்கிட்டே இருக்கார் டாக்டர். எவ்வளோ நாள் அம்மா? இது ஒரு 65 நாளாக பிடித்தா இருக்காரு. அப்படி பாதகத்தி மகளே, 65 நாளாக கோழி மாதிரி கொக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், கூப்பிட்டு வராமல் ஏன் இன்னைக்கு கூப்பிட்டு வர அப்படின்னு. இல்லை, இத்தனை நாள் முட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு தான் டக்கு நிறுத்திட்டார், முட்டை போடுறது நிறுத்திட்டாரு. இப்போ என்ன கொக்கோன்ற நிறுத்தணுமா? இல்லைங்க, மறுபடியும் முட்டை போட வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா பிஸ்னஸே தொடங்கிருச்சு. நாமக்கல்லில் ஒரு முட்டை பண்ணையே தொடங்கிருக்கியா அப்படின்னு பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம என்னையா செய்ய முடியும். இதை விட ஒருத்தன் தஞ்சாவூரில் ஆட்டை முழுகிட்டோம்னு வந்திருக்கான் டாக்டர் உடனே பாருங்க, ஆட்டை முழுகிட்டேன். ஏய், இதென்னா வாடிப்பட்டு சந்தைன்னு பார்த்தியா, ஆட்டை முழுங்கிட்டேன் மாட்டை முழுங்கிட்டேன்னு சொல்லி. ஆட்டெல்லாம் முழுங்க முடியாதுங்க, அது பெரிய பொருள். பெரிய டாக்டர் படித்தேன். நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்களா? ஆப்ரேஷன் பண்ண முடியாதா? பண்ணி முதல்ல ஆட்டை வெளியே எடுங்க. ஹலோ, ஆடு பெருசுங்க, நம்ப முடியாதுங்க. சீஃப் டாக்டர் அவர் வந்தார். தம்பிங்க பொறுமையாக சொன்னார், வாய் சின்னது, ஆடு பெருசு. அவர் இலக்கணமே நடத்திருக்காரு. சொல்லுங்க, உங்கள் என்ன வாய் வண்டி ஒரு கம்மா மாதிரி பெருசாக இருக்குது, சின்னதானே, ஒழுங்க முடியாது. நான் பணத்தை கட்டுறேன், மித்தபடி எனக்கு விளக்கம்லாம் தேவையில்லை. சரி, நம்ப மாட்டேன்னு சொல்லி இவனுக்கு ஆப்ரேஷனே பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி ஆட்டை வெளியே எடுத்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லி வெளியே ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டுட்டு மயக்கம் தெளிஞ்சு விட்டு கூப்பிட்டு வந்தாங்க. எடுத்தாச்சுங்க, அந்த இருக்கு ஆடு. சிரிச்சிருக்கேன். யார் என்னென்ன கேனேன்னு பார்த்தீங்களா? நான் சொன்னால் எல்லாத்தையும் நிற்கிறீங்களோ? நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்பணுமோ? என்ன ஆடு அது? நான் செம்மறி ஆடை முழுங்க, நீங்கள் வெள்ளாட்டை கட்டி போட்டிருக்கீங்க ஐயா அப்படிக்கா. அவன் அப்படி மிரண்டார், எது சொன்னாலும் நம்ப மாட்டான். நான் அப்புறம் உண்மையிலே வெள்ளாடை கூட எடுத்தோம்னா என்ன சொன்னேன், என்ன நான் ஒட்டாடது வேணா நீங்கள் ஆணாடை கட்டி போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணீங்களான்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் இது யாரும் செய்ய முடியாது. காரணம், அவன் செருப்பு வாங்கி அவனே அடிக்கிறது நம்மள்தான் பேச்சிரியே கும்பிட்டான். உன்ட்டு நான் போய் பேசுறேன் பாடுறா, நியாயமாக தான்டா பேச்ச தொடங்கினேன். நியாயமாகவே தொடங்கவே முடியாது. ஒரு குத்துச்சண்டை வீரன்
பயங்கரமான மல்யுத்த வேற இந்த தண்டியில் நடந்து போகிறேன் தெருவில். அந்த நேரம் யூரின் வந்திருக்கு. சரி யூரின் டாய்லெட்டுக்குள்ள போகும்போது எதுக்கு கோட்டோட போக ஒரு மாதிரியா இருக்கும்னு சொல்லி கோட்டை வெளியே கழித்து தொங்க போடும்னு சொல்லி வெளியே ஆணியில் மாட்ட போயிருக்கான். யாரும் கோட்டை தூக்கிட்டு போயிட்டான்னு என்ன செய்யறது, கீழே எழுதி போறாரு, இந்த கோட் ஒரு பெரிய மல்யுத்த வீரனுடையது, பயந்துட்டு எடுக்க மாட்டாங்களாம். போயிட்டு வெளியே வந்தேன், கோட்டை காணும். அது மேலே இன்னொருத்த எழுதி போட்டிருக்கான், இதை ஓட்டப்பந்த வீரன் எடுத்து ஓடி விட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டான். தேவையாது எத்தனைக்கு எந்த மூலையில் இருக்காங்க, நம்ம சுதாரணமாக தேத்தம் போச்சு. நான் விருது பெட்டி சனியில் விலைக்கு வாங்கின மாதிரி சில நேரம் நம்மளா பிரச்சனை வாங்கிட்டு போயிடுறது, ஒன்றும் நடக்காது. அதில் இந்த ரொம்ப ரிக்கட்டான சூழ்நிலை சிரிப்பு வரும். ரொம்ப கஷ்டமாக ரொம்ப சீரியஸான இருக்கடா ஹாஸ்பிட்டல். அங்கே வருவாங்க பாரு, போய் சொல்லி என்னங்க சுரேஷ் நீ இருமல்னு டாக்டர்கிட்ட போனியே, டாக்டர் என்ன சொன்னார், அவரும் அது இருமல்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிறதுக்கு ஒரு டாக்டராக்க, அதே நம்மளுக்கு தெரியுமில்ல கொக்குன்னு இருமுறது. இன்னொரு டாக்டர் நாக்கில் எச்சியா ஊறுது, நல்ல வேலை கரெக்டான டயத்தில் இருந்தீங்க, ஸ்டாம்ப் போட்டு பசையில் எடுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தொட்டு ஒட்டி எழுதியிருக்காரு. அந்த அதுக்கு அவனுக்கு பயன்படுற மாதிரியே வந்திருக்கு. ஒரு ஆள் வந்தார், எனக்கு பெரிய சொத்து இருக்கு டாக்டர், பிரச்சனை இல்லை, ஆனால் தொப்பை இருக்கு, கரைக்கணும், தெளிவாக சொல்லுங்கள், சொத்தை கரைக்கணுமா தொப்பையை கரைக்கணுமா? ஏன்னா ரெண்டு சேர்த்து சொல்லியிருக்காரு. இல்லைங்க தொப்பையத்தான் கரைக்கணும். அப்போ காவிரி ஆற்றுல கரைங்க, இல்லை ரொம்ப பக்கத்தூராக இருந்தால் கங்கை ஆற்றுல கரைங்க, ஒன்றும் இல்லையா கிணத்துல கூட கரைங்க அப்படின்னு இருக்காரு. இன்னும் நான் ஃபஸ்ட் டைம் நடக்கும் பாருங்க ஒரு விஷயமும், பெரிய கூட்டம், 2 பேருக்கு சண்டை இடையில. கூட்டத்துலேருந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் கழிச்சு விலை வந்தான், பார்த்தா சட்டெல்லாம் கசங்கி வேர்த்து விறுவிறுத்து ரத்தமாகும். ஏயா நாட்டுக்குள் போய் அடித்து சாகுறீங்க, அறிவுரை ஒரு ஆள், ஏன் அடித்து சாகுறீங்க, ஒன்றுக்கு ஒன்றா இருந்து பழங்கடா, சப்புன்னு அடித்தான். நான் விளைவிட போனவன்டா, விளைவிட போனவனுக்கு தான் அடி, அவன் அடித்து சண்டை வரவங்க பேசாமல் சர்பத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் இப்போ குலதேசம் மாட்டிருக்கேன். உலகத்திலே தமிழ்நாட்டில் விளைவிட போனவனுக்கு அடி கிடைக்கிறது, வேறு எங்கேயும் அந்த மாதிரி நடக்காது. இது மாதிரி அது ஒரு சுவாரஸ்யம். இன்னொன்று நம்ம நிறையா விஷயம் சொல்கிறது, இந்த புதுசாக கார் வாங்கணுன்னே ஒரு ஷாப் கூப்பிட்டு போயிருக்கார். கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஷாப்பில் நம்ம காரை பாருங்க சார், அவர் பார்த்தார், எதுவும் பேட்டரி மாற்றணுமா, அவர் 2 சுற்றி பார்த்துட்டு பேட்டரி நல்லா இருக்குது, காரை மாற்றிருங்க, அது ஒன்று தான் உருப்படியாக இருக்கியா வண்டியில். ஏன்னா சிலர் சைக்கிள் வச்சுருப்பாங்க, பெல்லு போக மித்ததெல்லாம் சவுண்டு வரும், கட்ட 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 கட்ட, அங்கே கிளம்புனாருன்னு இங்கே சத்தம் வரும், அப்படி வண்டி. அப்புறம் ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்ட் நின்று திட்டிருக்கு ஆட்டோக்காரன், அவனை நீ எல்லாம் மரியாதை உள்ளவனே, நீ எல்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்து என்னடா இருமா ஏன் அந்த ஆட்டோக்காரன் அப்படி திட்டுற, அப்புறம் நான் வர்றியான்னு கேட்குறியான், அவன் தொழில் அப்புறம் கேட்காம என்ன செய்வான், வர்றியாமாண்டா இந்த ஊருக்கு வர்றீங்களான்னு கேட்டுக்காரு. மதுரையினுடைய சொத்து என்னென்னா, அவர்கிட்ட நான் முதலையும் கவனிச்சிருக்கேன், அப்பப்போ டிவியில் பார்க்கும்போதும் கவனிச்சிருக்கேன். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு சமாச்சாரம் என்னென்னா, நகைச்சுவையாக சொல்கிறது மட்டுமல்ல, நான்ஸ்டாப்பாக மெமரி பவருங்கிறது இருக்குல்ல, எதுவுமே யோசிக்காமல் அப்புறம் ரீகலெக்ட் பண்ணாமல் நான்ஸ்டாப்பாக டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பாருங்கள், அந்த பவர் தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம். அவர் ஜோக்கை தவிர மற்றதெல்லாம் எதுவும் யோசிக்கிறது இல்லை. சாப்பிட்டீங்களான்னா அது யோசிக்கிறாரு, சாப்பிட்டோம், பட் ஜோக்கு கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லிடுறாரு. அதான் ஒன்றுக்கு ஒன்று ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட அது கரெக்டாக வந்து ஞாபகப்படுத்தி சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிறதுல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நிறைய ஜோக்ஸ் இருக்கும். எங்கேயோ ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் ஏதோ டாக்டர்லேருந்து ஆரம்பிப்பார், அப்புறம் மறுபடியும் திடீர்னு ஒரு மேடை பற்றி ஒன்று சொல்ல ஆரம்பிப்பார், அப்புறம் வேறு ஏதாவது ஒன்று ஒரு ஆட்டோக்காரர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். ஆடை முழுங்கிட்டேன்னு சொன்னார். ஆமாம், இது ஒரு ஜோக்கு தான். ஆனால் அந்த ஜோக்கு வந்து அவர் டெவலப் பண்ணிக்கிட்டு சொல்கிற மெத்தட் இருக்குல்ல, ஆமாம், சிம்பிளாக சொல்லக்கூடிய மேட்ரு தான். ஆனால் சிம்பிளாக சொல்கிறது வந்து அவர் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டார். ஸோ டெவலப் பண்ணி சொல்லும்போது அது அவருடைய ஒரு கற்பனா சக்தியும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டார். முத்து நல்லா, அதாவது மெமரி பவர் ரொம்ப நல்லா இருக்குது, ஜோக்ஸ் அதே மாதிரி நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நான் வந்து இங்கே வந்து பார்க்குறதுங்கிறத விட அப்பப்போ வந்து அஸ்து போகுது மற்ற நிகழ்ச்சிகளை நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் டிவியில், நல்லா பெட்டராக பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார், நன்றி நன்றி நன்றி. கீரா சார் வந்து மண்வாசனை பாண்டியன் வச்சு படம் பண்ணியிருந்தாருன்னா அதை பற்றி அந்த கதையை பற்றி எப்படி பேசியிருப்பாங்க? வணக்கம். பல ப்ரொடியூசர் வந்து இங்கே வந்து படம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ மண்வாசனை பாண்டி அந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பான்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன். ஸோ வந்தாருன்னா என்ன ஏது அப்படிங்கிறத பேசிடலாம். டெட் சால் வர்ற டைம் தான் இது. ಓಕೆ ಸರ್, ವೈನವೀಸ್ ಮೊನ್ವೇಸನ್ ಪಾಟಿಗೆ ಕಪಿ ಫ್ರಮ್ ಹೋದರೆ ಬಂದದ್ದು ಟ್ರೈನ್ಲಿಗೆ ಅದರ ಟಿಕೆಟ್ எடுக்கலிಗೆ பாத்ரூம்லேயே இட்டு வந்தಕ್ಕೆ. ஏன் டிக்கெட் எடுக்கல? இந்த மாதிரி டிக்கெட் எடுக்காத வந்து இங்கே பெரிய நடிகர்கள் இருக்காங்க, அதனால டிக்கெட் காசு இருந்தோ டிக்கெட் எடுக்கலிங்க. ஓ, அதாவது ஆரம்பத்தில் எல்லாம் வித்தவுட்டில் வந்தவங்க இந்த அளவுக்கு பேரும் புகழ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பணம் இருந்தும் டிக்கெட் எடுக்காமல் வந்திருக்கீங்க. தட்ஸ் ஆல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அதாவது உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் கடை பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இப்படி கேட்டுட்டீங்க. அருளாடு கூட 4 படம், ஜாக்கி சார் கூட 5 படம், என் படம் 100 நாள் அமெரிக்கா டூரிங் டாக்ஸில் ஓடுதுக்கு. அதாவது பாக்கியராஜ் வந்து அதிகமாக ஆங்கில படம் பார்க்க மாட்டான்.
ஸோ அந்த படத்தெல்லாம் கதையெல்லாம் சொந்த கதை தான் எடுப்பான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் நான் நம்புகிறேன். ஓகேவா? வேறு ஏதாவது டான்ஸ் கின்ஸ் பண்ணுவீங்களா? இல்லை சார், டேட்ஸ்னா பாட்டியே, பாட்டினா டேட்ஸு, டேட்ஸ்னா பாட்டியே, பாட்டினா டேட்ஸுக்கு. டேட்ஸ்னா எனக்கு ரொம்ப உயிருக்கு. முழுக்க முழுக்க ஹாலிவுட்டில் ஒரு அருமையான ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட்டு. ஹீரோவை என்ன போட்டாங்க, இன்னொரு ஹீரோ தமிழ்நாட்டை தொழுவாங்க, கிடைக்கல. இந்தியாவில் தொழுவுலாங்க, அங்கேயும் கிடைக்கல. கடைசியில் மைக்கேல் ஜாக்சனை போட்டாங்க. நானும் ஆடினேன், மைக்கேல் ஜாக்சன் ஆடினாங்க. ஏன் ஆட்டத்தை பார்த்து மைக்கேல் ஜாக்சன் செத்துட்டாரு. ஓ, ஒரு சின்ன வசனம். அதாவது ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா ஒரு நாடு அழிஞ்சா பரவாயில்ல, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊர் அழிஞ்சா பரவாயில்ல, ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா ஒரு தெரு அழிஞ்சா பரவாயில்ல, ஒரு தெரு நல்லா இருக்குன்னா அந்த தெருவில் இருக்கிற ஒரு வீடு, அதாவது அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல. ஏன் சொல்கிறேன்னா ஒருத்தர் நல்லா இருக்குன்னா ஒருத்தர் அழியனால தப்பே இல்லை அப்படிங்கிற கருத்தை படத்தில் வச்சிருக்கேன். ஸோ அதை நீங்கள் இப்படியே சொல்லணும்னு கிடையாது. அதாவது பாண்டியன் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஸ்டைலில் அந்த வசனத்தை சொல்லுங்க. கண்டிப்பாக அது ஏன் ஸ்டைலில் சொல்கிறேங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு அரிசித்தா பரவாயில்லைங்க. ஐயோ, ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு பூனை சித்தா பரவாயில்லைங்க. ஐயோ, ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒரு எலி சித்தா பரவாயில்லைங்க. ஐயோ, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு கொசு சித்தா பரவாயில்லைங்க. எப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து சார் பாரதி ராஜா சார் வந்து நம்ம வீராசாமியை வச்சு படம் பண்ணுறாரு. அப்போ வந்து பேசியிருக்காங்க. என் இனிய தமிழ் மக்களை, முன்னோடும் பின்னோடும் விளையாடி கொண்டு இந்த பாரதி ராஜா அற்புதமான ஒரு கிராம சப்ஜெக்ட், ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டோரி கிடைச்சிருக்கு. இதில் வந்து அந்த கிராமத்துக்கே உண்டான அந்த மூஞ்சி, அந்த முக பாவனைகள், அதாவது அந்த அந்த கிராமத்து நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பர்சன் வீராசாமி வர சொல்லியிருக்கேன். அந்த வந்தாங்கன்னா அது என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத பேசி டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். தம்பி வணக்கம் தம்பி. உனக்கு வாங்கினேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? நான் இப்பதான் பாம்பேல இருந்து வர்றேன் தம்பி. ஐஸ்வர்யா கூட 2 படம், சுஸ்மிதா சென்னோட 4 படம். அது மட்டும் இல்லாம ஐபிஎல் மேட்ச்ல என்னை என்டர்டைன்மெண்ட்டுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இல்லை எதுக்கு கிரவுண்டில் அங்கங்கே வெத்தலை பாக்கு போட்டு சூப்பராக இருக்கேன்? என்ன தம்பி விளையாட்டா பேசுறீங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ்ல தோனி தம்பியை ஏலம் எடுத்தது நான் தானே. இந்த விஷயம் சோனிக்கு தெரியுமா? எப்படி தம்பி தெரியும்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் சப்ஜெக்ட். லவ் சப்ஜெக்ட் தானே. ஆமாண்ணே. அது எனக்கு ரொம்ப கைவந்த கலை இல்லை. அதில் வந்து சீன் ஒன்று அற்புதமான ஒரு சீன் வசனம் இருக்கு. அதை நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். சொல்லுங்க தம்பி. சீதா, ஐ லவ் யூ. நீ என்ன விரும்புகிறேன் இல்லையா, நான் ஒன்று விரும்புகிறேன். என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. இதான் டைலாக்கு. ஃபஸ்ட்டு வந்து சீதா, ஐ லவ் யூ சொல்லுங்க. ஆத்தா இல்லைங்க, சீதா. என்ன தம்பி இது? ஒரு பொட்ட புள்ளைய போய் நான் எப்படி தம்பி மரியாதை மட்டும் இல்லாம சீதான்னு சொல்றது? சரி, சீதா விட்டுருங்க. ஆத்தா, சரி, சீதாவோட ஆத்தாட்ட ஐ லவ் யூ சொல்றீங்க. தம்பி இது சீதாவோட ஆத்தா கிட்ட எப்படி தம்பி ஐ லவ் யூ சொல்றது? லாஜிக்கே இல்லையா? சரி, அதை விட்டுங்க. அந்த சப்ஜெக்ட் விடுங்க. என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி, அதை சொல்லுங்க. போக தம்பி. ஒரு வெத்தலை பாக்கு வைக்காம, ஒரு கல்யாண முறத்தை ஃபிக்ஸ் பண்ணாம, கல்யாணம் பண்ணாம அந்த பிள்ளைய போய் நான் எப்படி பொண்டாட்டியை ஏத்துக்கிறது? ஒரு விஷயத்தை நான் சொல்லணுமா? சொல்லுங்க தம்பி, கேட்கத்தானே வந்திருக்கோம். நான் உண்மையை சொல்லப்பா. சொல்லுங்க தம்பி. தர்சன் நான் படமே பண்ணல, தயவுசெய்து ஆள விடுங்க. பாக்யராஜ் சார், உங்களுடைய வாய்ஸில் பேசினாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னை விட என் டைரக்டர் வாய்ஸ் ரொம்ப கரெக்டாக இருந்தது சார். அதே மாதிரி தாவணி கனவுகள் படத்தில் டைரக்டர் வந்து, அதான் நீங்கள் அவரை டைரக்டர் தான் கூப்பிடுவீங்க. ஸோ பாரதி ராஜா சார் வந்து அவர் டைரக்டராக நடிச்சிருப்பார், நீங்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பீங்க. லாஸ்ட்டில் அதுவும் அந்த டைலாக் எப்படி பேசணுங்கிற போது எல்லாரோடையும் பேசி அவர் டென்ஷன் ஆகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் உண்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? இல்லை, அது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறத விட இல்லை, அது இன்னைக்கு வரைக்கும் எல்லோரும் அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு டைலாக்கு. அந்த இடம் வந்து அந்த டைலாக்ஸும் ரொம்ப எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ண டைலாக்கு. அது வந்த இடமும் ரொம்ப நல்ல இடம். ஆமாம், 2-3 படங்களில் வந்து அதை ரிப்பீட் பண்ணாங்க. அந்த டைலாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு வேறு படங்களில் கூட ரிப்பீட் பண்ணாங்க. ஸோ என்னை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது அந்த டைலாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ உங்கள் டான்ஸை பற்றி கேட்குறேன். நீங்கள் டான்ஸ் வந்து டான்ஸ் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டீங்களா, இல்லை ட்ரில் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டீங்களா? இது எங்கள் டான்ஸ் மாஸ்டர் அவர் எனக்கு ட்ரில் மாஸ்டர் மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவர் தான் முடிவு பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன்.
ஸோ படத்தில் நான் வந்து எப்பவுமே சினிமாவில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்து பயந்ததே இல்லை. 150 அடி ஷாட் வச்சா கூட நான் பார்த்துட்டு 2-3 ரிகல்சர் 4 ரிகல்சர் பார்த்து செஞ்சிருவேன். நான் சினிமாவில் பார்த்து பயந்த ஒரே ஆள் டான்ஸ் மாஸ்டர் பார்த்தா மட்டும் தான் பயந்துக்குவேன். இந்த டான்ஸ் மட்டும் ஆரம்பத்துலேருந்து நான் கிண்டல் பண்ணுவேன். என்னென்னா சினிமாவில் இந்த மரத்துக்கிட்ட வந்து இப்படி எட்டி பார்க்குறதெல்லாம் வந்து எப்படியா அதெல்லாம் நிஜமாக லைஃப்பில் நடக்குதான்னு சொல்லிட்டு எப்பவுமே கிண்டல் பண்ணுவேன். திடீர்னு வந்து புதிய வாரப்பில் என்னை வந்து டக்குன்னு எங்கள் டைரக்டர் இப்படி வந்து வான் மேகங்களேன்னு பாடியானார். ஆஹா, எல்லாத்தையும் கிண்டல் பண்ண நம்மளை வந்து இப்படி பாட சொல்கிறாங்களே அப்படின்னு ஒன்று எனக்கு பாடவே வரல. வந்து வான் மேகங்கள் அப்படியோ நல்லா வான் மேகங்கள் பாடியா அப்படின்னாரு. எனக்கு வரவே இல்லை. அதை கிண்டல் பண்ணியே இப்படி பண்ணதுனால எனக்கு அந்த பாட்டு பாடுனாவே அலர்ஜி ஆகிப்போச்சு. அது டான்ஸ் ஆடினா இன்னும் அலர்ஜி ஆகிப்போச்சு. ஏபிக்கு போட்டுடுச்சா என்ன பண்ணோம்? சிடி போட்டு பார்க்கும். இஎஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணோம்? மனம் பாபன் ஜிஹெச்சுக்கு போகுமா? ஐயோ, அது நான் சொல்லியிருக்கிறேன்ல. ஏனியா சொல்லுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க. ஐஜேகேஎலுக்கு எனிமி யாரு? எங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லிருங்களேன். யமன்டா. சாந்திராக்கா, ஓபி ரேஷன்ட்டு போனா எங்க நிக்கும்? சாண்ட்ரா அக்கா பயங்கர ஷார்ப்பு. தெரியலையே. அப்போ ஏபிசிடியே தெரியாது போல இருக்கு. கியூல தான் நிக்கும். சரி பரத், உங்கள் லெவலுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஏ ரோல உட்காந்தா படம் தெரியாது, ஏன் சொல்லுங்க? எனக்கு தெரியாது. பீரோ மறைக்கும். அங்கிள், ஏன் அங்கிள் இப்படி மொட்டை ஜோக் அடிக்கிறீங்க? ஏன்பா நீ 4 அடிச்ச, நான் 1 அடிக்க கூடாதா? ஏன்பா பர்ஃபார்ம் பண்றியா இல்லை என்ன கிண்டல் பண்றியா? துருவா இப்படி மேல போகுது. பாத்தியா, இந்த கிண்டல் தான் வேணான்றது. மறுபடியும் கிண்டல் பண்றப்ப. ஓகே பாக்யராஜ் சார், இவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்க. அதாவது அங்கிள், இப்பதான் இதை சொல்லணும். இன்னும் சொல்லணுமா? இன்னும் எங்களுக்கு சோதனை இருக்கா? சரி ஓகே சொல்லுங்க. ஆர்எஸ் தலை வலிச்சே என்ன பண்ணும்? டீ தான் குடிக்கும். எல்லாம் இந்த சாண்ட்ராவாலே ஆயிடுச்சு. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாத காரணத்தால் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிக்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவமானம் ஆகுது. நீ பதில் சொல்லியிருந்தா அந்த பையன் உங்ககிட்ட கேள்வி கேட்டுருப்பான்ல. சித்தப்பா அங்கிள், சொல்லுமா. உங்க வாட்ச்ல கரெக்ட் டைம் காமிக்குமா? கரெக்ட் டைம் காட்டும். ஐயோ அங்கிள், அது எப்படி காட்டும்? நீ தானே பார்க்கணும். நன்றி நன்றி நன்றி. என் வாயை மூடுறதுக்குன்னே நீ நன்றி சொல்லி ஓடுறப்பார். அதாவது இது சின்ன குழந்தைங்க எல்லாமே பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேனரிசம் இருக்கும். அதில் இவருக்கு ஒரு மாதிரி மேனரிசம் தான். எல்கேஜிலேருந்து யூகேஜி போயிருக்காரு. ஆமாம். இவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை வரும்போது தான் கொஞ்சம் பயந்துட்டு வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பயப்படல, நம்ம தான் பயந்துக்கணும். அந்த மாதிரி அவர் பாட்டில் சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நடுவில் நம்ம நிறுத்தவே முடியல. இருங்க இன்னும் முடியல அப்படி. அவர் என்ன ஆரம்பித்தாரோ கடைசி வரைக்கும் விடாமல் சொல்லியே ஆகணும்னு தீர்மானமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பரவாயில்ல, தைரியமாக சொல்கிறாரு. என்ன மனசில் மனப்பாடம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் விடாமல் சொல்லிடணும்னு சொல்லி. சில பேர் நடுவில் என்ன எதாவது இன்டர்கட் பண்ணணும்னு வச்சுக்கோ, உடனே நான் போகிறேன்னு ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாமல் தைரியமாக சொல்லிட்டார். அதில் முந்தானை முடித்து அது ரொம்ப பெரிய ஹிட்டான படம். அதில் நீங்கள் ஹீரோயின் தவிர வேறு அப்பா கேரக்டர் தவிர எல்லாம் வந்து சின்ன சின்ன சிண்டு வாண்டு நண்டு சிண்டு தான். அது எப்படி செலக்ட் பண்ணி அப்படி பண்ணிங்க? அது சமயத்துக்கு வந்து சில நேரங்களில் பெரிய ஆளுகிட்ட வேலை வாங்குறத விட சின்ன பசங்கிட்ட வேலை வாங்குறது ஈஸி. ஏன்னா சொன்னால் கேட்டுக்குவானுங்க, புரிஞ்சுக்குவானுங்க. அதில் ஒரு பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக வருவான். ஆமாம். அவனை வந்து நான் கேட்பேன், ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர்ற ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதுக்கு அந்த பையன் கூட டயலாக் சொல்லுவான், இல்லை நேற்று தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அதனால் இன்னைக்கு லேட்டாக வருவீங்கன்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லிச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு பெல் அடிச்சுது, அதுதான் அப்புறம் எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான்.
அவன் எப்படின்னா அவனுக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்துட்டு கிளாப்பின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்லாம் ரெடி பண்ணுவான். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாப்பான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சவுண்ட்னு சொல்லிவிட்டு சொன்னதுக்கப்புறம் நம்பர் சொல்லிவிட்டு கிளாப் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவன் அப்படியே சாஞ்சி தூங்கிட்டான். அந்த ஒரு கேப் விட்டதில் தூங்கிட்டான். மத்தியானம் 2:45 3 மணி ஸ்டார்ட் பண்ணுது. அப்புறம் அவனை எழுப்பி விட்டாங்க. என்னடா இது இப்போ தானே டைலாக்லாம் சொல்லி கொடுத்தேன், கிளாப்புன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இல்லை. நான் தான் சொன்னேன்ல மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்க வேணும், நான் 4 மணிக்கு வரைக்கும் தூங்க வேணும்னு சொன்னேன். அப்புறம் அதுக்குள்ளே எழுப்பி கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு மாதிரி. இல்லை, ஆக்சுவலாக உங்களோட சில ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர். இப்போ நம்ம முருங்காய் ஜோக்கு, ஐஸ் ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து மாடு கத்துறது, அது மாதிரி இப்போ இந்த புது படத்தில் என்ன வச்சுருக்கீங்க? இல்லை, சித்து படத்தில் வந்து இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஜோக்குக்கான களம் இல்லை. என்னோட படத்தில் நான் வந்து பேசுகிற மாதிரி அந்த மாதிரி டைப் காமெடி இல்லை. இது வேறு மாதிரி, அது கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வேறு மாதிரி இருக்கும். ஓகே, தூங்கிடுவார் போல இருக்குது, கொஞ்சம் அமுச்சிட்டா நல்லா இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள்ப்பா. பேர் என்ன? பரத். பரத். படிப்பையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண. நல்லா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஓ வேதாச்சலமா இந்த வீட்ல? வேதாச்சலம் வீட்டில் யார் யார்? நம்ம அப்பாடா. இங்கே அங்கே இருக்கா? ஆமாம், அந்த 5 ஏக்கரு. ஆமாம் ஆமாம், அவர் பேரில் தான் அங்கே இருக்கு. 80 கோடியா? என்னங்க மொத்தத்தில் 200? ஆக்சுவலி எங்க டேடி சார் அவர். ஆமாம் ஆமாம், நான் அவரோட பெரிய பையன் சார், மூத்த பையன் சார். மூத்த பையன். நான் 2வது பையன் சொல்லு. 2வது பையன் சார், எங்க டேடி சார். இல்லை, நம்ம அடுத்த மாதம் எல்லாமே வேணாம் சார், அடுத்த வாரமே டாக்குமெண்ட் போட்டுருவோம் சார். ஓகே சார், ஓகே சார். ஐயோ, பதட்ட மாதிரி சார், கோடி கணக்கு. ஐயோ, என்னடா ஒரு அந்த 5 ஏக்கர் நிலம் இருக்கு, மொட்டை பாறை அந்த ஆளு கையில் பத்திரத்தை தூக்கி கொடுத்தியே. ஆமாடா. அது மொட்டை பாறை இல்லையாமியா, பூரா கிரானைட்டாமியா. 250 கோடிக்கு போகும். கொடுத்துட்டோம்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாரு, அந்த ஆளு எப்படியாவது ஒரு குள்ளா போட்டு அந்த பத்திரத்தை வாங்கிரு, இருக்கிற சொத்து பத்திரத்தை கூட கொடுத்துருவோம். இது மொத்தத்தில் வித்தா 2 கோடி கூட போகாதுடா. அறிவில் அதனால தான் நீ ரொம்ப தம்பி. அப்பா, ஏய் என்னப்பா அப்படி வேர்த்து இருக்கு உனக்கு? வா பண்ணிட்டு வாப்பா. என்ன அப்படி பேருக்கு வரும்? யார் வெயில்ல இருப்பது? ஆளுங்க மண்டையில பாரு. ஏய், பாத்துக்க. ஏய், ஓறாங்க. ஒரு வயசான ஆளுக்கு பேனை போடு கணக்கு போடு, ஏசி வாங்கி மாட்றா. என்னடா நான் நம்ம கிட்ட வந்து பேசாம இருப்பா. நீ காலைல சாப்பிட்டியா? கொஞ்சம் சொல்லு. சும்மா உட்கார்ந்து சோபால என்ன பண்ணிக்கிறீங்க? ஒரு இட்லி வாங்கி கொடு பெரிய மனுஷனுக்கு. ஒரு 4 இட்லி சுட்டு கொடுக்குறீங்களா? பாரு, இட்லி வட்டமா சுட்டுருக்கா பாரு. இட்லி வட்டமா சுட்டுருக்கா. இட்லி வட்டமா தான்டா இருக்கும். அது அப்ப நான் நேத்து வரைக்கும் ஒரு வட்டத்துக்குள்ள அப்பளம் வைக்க கூடாது. நீ அதை எரிஞ்சுட்டா நீ பாப்பா போன கவலைப்பட, பேசாம இருப்பா. உனக்கு தோசை ஊத்து சொல்லு. தோசை சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். சாதா தோசை சாப்பிடுறியா? ஆனியன் தோசை சாப்பிடுறியா? நெய் தோசை சாப்பிடுறியா? எனக்கு தோசை கிடைச்சா. ஐயோ, நீ எதனால சாப்பாடியே என்ன செஞ்சுக்கிட்டு? நாய்க்கு சோறு. ஏடி நாய்க்களே ராஸ்கல். நாய வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உடனே வாசல்ல கட்டி போட்டா தானே சரியா வரும். நீ யாருப்பா எந்த தலைப்பின் சாப்பிடல நாய்க்கு உனக்காண்டி தான் பாக்குற பெட்டா அவள பப்பி பப்பி அது நாய்க்களே போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீ பேச மாட்டா. உட்கார் பாணி. ரொம்ப இருப்பா. இலச்ச மாதிரி இருக்கே, சாப்பாடு கூட குறைச்சிட்டு ஆளுங்களா அவளுக்கு மருமனுங்க. இல்லப்பா ஒண்ணும் இல்லைங்க, இந்த கண் ஆபரேஷனு. கவலைப்படாத, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்ப்பா. இதுதானங்க கண் ஆபரேஷன் தானே? ஆமா, நாங்க இருக்கோம்ப்பா. ஒன்றும் கவலைப்படாத. 1 லட்சம் ரூபாய் கட்டியாச்சு. நாளை கழிச்சு உனக்கு ஆபரேஷன். இல்லை, நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள என்ன பாரு நடந்துச்சு? திடீர்னு எல்லாரும் இப்படியே மாறினீங்க. அம்மா கடவுளியா, 11 மணி தானே பாது காலையில சொல்றாரு. அப்பா மாட்டேங்கிறாரு. கனவுல வந்தாப்பா, அம்மா கனவுல வந்தோம். உன்னை கஷ்டப்படுத்திட்டோம். அப்பா தாப்பா அண்ணாநகர் வீட்டு பத்திரம் நீங்க வச்சுக்கப்பா. எனக்கு வேணாம்ப்பா. பத்திரத்தை கொடுத்தாங்க. ஏய் இதா வேணாம்ப்பா, எங்களுக்கு இது வரைக்கும் நீ கொடுத்த எல்லாத்தையும் நீயே வச்சுக்கப்பா. இந்த வீட்டு பத்திரத்தை வச்சுக்கப்பா. எப்பா உனக்கு இது நாள் வரைக்கும் நாங்க பண்ண துரோகத்துக்கு அந்த மொட்டை பாறை அந்த இடம் இருக்குல்லப்பா, அதை கொடுப்பா. நாங்க அங்க போய் குடிசை போட்டு வாங்க. நான் வேற ஒரு முடிவு பண்ணேன். எதுக்கு வீட்டில் இருந்து உங்களை சிரமப்படுத்தணும்? பேசாம எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. நான் அந்த மொட்டை பாறையில போய் ஒரு குடிசையை போட்டு படுத்துக்கிறேன். மொட்டை பாறை போறாங்க. சொல்றா கேட்க மாட்டேன். நீ மொட்டை பாறை. நீ வேற ஆடி. ஐயோ அப்பா அப்பா. வேணாம்ப்பா, நாங்க போயிடுறோம்ப்பா மொட்டை பாறைக்கு. உனக்கு தெரிஞ்ச துரோகத்துக்கு நாங்க கொஞ்சம் இருங்க. இந்த சொத்தெல்லாம் எனக்கே கொடுத்துட்டீங்க. வச்சுக்கப்பா. அந்த மொட்டை பாறை எனத்தை உங்ககிட்ட கொடுத்தா போதும். அது போதும்பா. வச்சுக்கோங்க தாராளமா. அப்புறம் அந்த 250 கோடி என்ன செய்ய போறீங்க? 50 கோடி அட்வான்ஸ். ஏண்டா, உங்களை பெத்தவன் நானு,
பெத்த நீங்களே எப்படி இருக்கும் பொழுது நான் எவ்வளவு எத்தனை இருப்பேன்? ஏண்டா 200 கோடி சொத்து வருதுன்னு காலில் விழுகிறீங்க. இங்க பாருடா, இந்த சொத்தையும் நான் உங்களுக்கு தான் எழுதி வைக்க போறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இதுல பாதி சொத்தை முதியோர் இல்லத்துக்கு எழுதி வைக்க போறேன். நான் சாகர வரைக்கும் என்ன சந்தோஷமா வச்சிருந்தா தான் மிச்ச சொத்தை உங்களுக்கு எழுதி வைப்பேன். புரிஞ்சுதா? சின்னவனே கையப்புறா. சரிப்பா, நீ தான் கையப்புறா. கூட்டு போறா ரூம் கண்ண. அப்பா என்றழைக்காத உயிரில்லையே, அப்பாவை வணங்காத உயிரில்லையே. நன்றி. இதை வந்து நான் காமெடியாகவே ஃபீல் பண்ண முடியல. இது பக்கா சென்டிமெண்ட்டான ஒரு மேட்ரு தான். இது ஒரு ஷார்ட் ஃபில்மாக ஒரு அவார்டு ஃபில்முக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல இது வந்து ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கற்பனைங்கிறது வந்து இது ஒரு 15% 20% தான் கற்பனையாக இருக்கும். 80% வந்து இது வந்து ரியாலிட்டி தான். ஏன்னா ரியாலிட்டி தான் மனசை தொடும். என்டி ராமராவ் இருப்பார், அவர் வந்து யமதர்ம வேஷமெல்லாம் போடுவாராம் சில நேரங்களில். டப்பிங் பேச வரும்போது சில நேரங்களில் அந்த டப்பிங் பேச வரும்போது அந்த கெட்டப்போடையே வந்தால் தான் அந்த டப்பிங் பேசுறதுக்கு கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. நிஜமாவா? ஆமாம், அவர் வந்து அந்த கெட்டப்போடையே வந்தால் தான் அந்த பேசுறதுக்கு அந்த துணி கிடைக்கும்னு சொல்லிட்டு சில நேரங்கள் அந்த மேக்கப் அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டே வந்து டப்பிங் பேச வருவார்னு சொல்லுவாங்க. எனக்கு இது கேட்டப்போ உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தடவை டப்பிங் தேட்டர் இன்ஜினியரை வந்து அந்த கெட்டப்போட வந்து அந்த யமதர்மமார காலையில் 5 மணிக்கு டப்பிங் பேசுறதுக்கு அவர் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிறாரு. டப்பிங் பேசுறது 4:30 மணிக்கு அந்த இன்ஜினியர் வந்து கதவை தட்டி எழுப்பினார். இந்த கெட்டப்பில் இருந்தால் யமதர்மமார கெட்டப்பில் வந்து கதவை தட்டினா எப்படி இருக்கு? கதவை திறந்து அவர் பார்த்து மயக்கம் போட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி சில பேருக்கு மூடு வர்றது. மூடுன்னு சொன்னீங்க. அந்த ஒரு ஊர்ல ஒரு ராஜ்குமாரி, அந்த படத்துல மாடு கத்துற மேட்ரு. மாடுக்கு மூடு வருது. மாடுக்கு மூடு வருது. அது எப்படி பிடிச்சிங்க அந்த கான்செப்டை? இல்லை, அது ஆக்சுவலாக மாடு மூடு வர்றதில்ல. அதாவது படம் பார்க்குறவங்களுக்கு மாடு மூடு வர்ற மாதிரி அந்த ஃபீல் வரும். ஒரிஜினல் கான்செப்ட் அது இல்லையே. இல்லை, காளை மாடு வந்து வருது அப்படின்னு சொன்னோம்னா யூஸ்வலாக அந்த படங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, காளை மாடு வருதுன்னா ஹீரோ உடனே ஓடி வருவார், வந்தோடனே பயங்கரமாக ஃபைட் பண்ணி ஏதோ வந்து அடக்க போகிறாரு, அந்த கொம்பை பிடிச்சி முறுக்குவார், அதை பண்ணுவார், இதை பண்ணார், இதுதானே எதிர்பார்த்துருப்பாங்க. காலகாலத்தில் நடக்கிறது அது தானே. ஸோ வருதுன்னு சொன்னோடனே இப்போ என்ன காமிச்சோன்னே ஏதோ பயங்கரமாக பண்ண போகிறாங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு அந்த காளை மாடு வந்தது அப்படியே ஃபோர்ஸாக வந்தது நின்னது அப்படின்னு நானும் வர்றேன், எங்கள் க்ளோஸ்அப்பும் காமிச்சு அப்புறம் எப்படிற கண்ட்ரோலாக நிற்கிது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் பில்டப் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தா எப்படி இவ்வளோ வேகமாக வந்த மாடு நின்றுதுன்னா நான் ஒரு பசு மாடு கொண்டு வந்து காளை மாடு பக்கத்தில் கொண்டு விட்டேன். ஸோ இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, காளை மாடு பக்கத்தில் பசு மாடு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது என்ன கொடுத்தேன், காளை மாடோட தாய் பசு மாடு அப்படின்னு சொல்லிட்டேன், மதர் சென்டிமெண்ட்டில் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 3 பேர் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது, கான்செப்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பாராட்டுகள். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிரிக்கானுங்க நாங்க 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 அசத்த போறோம்.